சர்ச்சில் லைன்ல நின்று கை தட்டும் போது என்னை பார்த்து அப்படிதான் திட்டுனான். டே எதுக்குடா இப்படி சத்தமா கை தட்டுற? என் சத்தமா கை தட்டலன்னா ஆண்டவர் கேட்க மாட்டாரான்னு என்ன பார்த்து நக்கலடிக்கிறான். நான் அப்படிதான்டா என் ஆண்டவருக்காக தட்டுவேன் அப்படின்னு சொன்னேன். இன்னைக்கு அவங்க யாருமே இல்லை, என்ன கர்த்தர் நிக்க வச்சிருக்கிறாருங்க, என்ன நிக்க வச்சிருக்கிறாருங்க. எதெல்லாம் ஸ்பிரிச்சுவலுக்காக என்ன அவமானப்படுத்தினாங்களோ, எதெல்லாம் ஸ்பிரிச்சுவலுக்காக நான் செய்யும் போது என்ன வெட்கமா நினைச்சாங்களோ, அந்த காரியம் எல்லாம் தாங்க இன்னைக்கு என்ன ஆச்சரியமா நடத்துறத நான் பார்க்கிறேன். அதனால ஆண்டவருக்காக இழந்தவங்க யாரையும் கர்த்தர் கைவிட மாட்டார். அவருடைய நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை அவர் மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. உன் இளம் வயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும் நான் அறிந்திருக்கிறேன். 50 வயசு தாண்டி நீ ஆண்டவரை நேசிக்கிறதுல பிரயோஜனம் இல்லம்மா. 50 வயசு தாண்டினதுக்கு அப்புறம் நீ கண்டிப்பா ஆண்டவரை நேசிப்ப. உங்க அம்மா அப்பா நிறைய பேரை சர்ச்சுக்கு வர வேண்டாம்னு சொன்னா கூட வருவாங்க. ஏன்னா உங்க அம்மா அப்பா மேல அவ்வளோ பாரங்கள் இருக்கிறது, அவங்க வந்துருவாங்க. ஆனா அன்னைக்கு சாட்சியா வாழ்றது இல்ல, இன்னைக்கு நீ சாட்சியா வாழ்ற பாரு, அன்னைக்கு அது உனக்கு ரொம்ப ஆசீர்வாதமா உங்களுக்கு அமையும்.